பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். படிக்கிற நாட்கள்ல, வேலை செய்கிற நாட்கள்ல, எதிர்கால வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற நாட்கள்ல, ஏன் ஒரு சிலரை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிற நாட்கள்ல, எல்லா நேரத்திலையும் அந்த டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம்லி டெசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பாராக. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நான் எப்படி உருவாக்கப்படணும், எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், என் திருமணம் எந்த காலத்தில் நடக்கணும், நான் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியே வாஞ்சிக்கிறேன், நான் தேவனுக்கு பகுதி நேரமா ஊழியம் செய்யணுமா, முழு நேரமா ஊழியம் செய்யணுமா, ஆண்டு கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்க எல்லாம் உங்க கரத்தின் கிரி. ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என்றைக்கு தேவ சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி முழுக்க முழுக்க ஆண்டு கரத்துல கொடுக்கிறீங்களோ, அவர் நேரத்தின்படி, அவருடைய நடத்துதலின்படி அப்பா உங்களை நடத்துவார். பவுல் ஆண்டவரை தெரிந்து கொண்டார், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். உன்னை பிரஜாதலுக்கு அப்போஸ்தலனா நடத்துவேன்னு சொன்னார். உடனடியா பவுல் கடந்து போயிரல, அவர் உருவாக்கும்படியாய் தேவ கரத்துல கொடுத்தார். ஒரு நேரம் வந்தது, எல்லாம் இணைந்து அந்தியோகியா திருச்சபையில ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். தயவு செய்து உங்க படிப்புல, உங்க திருமண காரியத்துல, ஊழியம் செய்கிற காரியத்துல நீங்க எந்த முடிவு எடுக்காதீங்க. நான் களிமண் ஆண்டவரை உங்க கரத்துல கொடுக்கிற, நீர் எங்களை உருவாக்க ஆண்டவரை, நீங்க எங்களை உருவாக்குங்க ஆண்டவரை. அற்புதமா உருவாக்குவாருங்க. தொழில் செய்யும்படியா விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது தேவனுக்கு பிரியமா? உங்க ஆசை விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை பலிபீடத்துல வைங்க. ஆண்டவரே, இருதயத்தில் ஒரு ஆசை வருகிறது, அது உங்க சித்தமா, உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் களிமண் ஆண்டவரை, நீர் எங்களை உருவாக்குகிறவர். அவருடைய திட்டத்தின்படி உருவாக்குவாரானால், அவருடைய சித்தத்தின்படி உருவாக்குவாரானால், எந்த இடத்துல விதைக்கிறீங்களோ 100 மடங்கு அறுவடையை தேவன் கொடுப்பார். ஈசாக்கு பஞ்சத்தின் நாட்கள்ல அவர் விரும்பின இடத்துல போகல. ஆண்டு சொன்ன கேரா ஊர்ல இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு உங்களை எந்த நிலைமையில இருக்க சொல்றாரோ, என்ன காரியத்தை செய்ய சொல்றாரோ அதை செய்து நீங்க என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. மகிமையா உங்களை உருவாக்குவார். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட, நீங்க நினைத்த காரியத்தை விட உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். இந்த நாள்ல தயவு செய்து என் ஆசை, என் விருப்பம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, மற்றொரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி தயவு செய்து, வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எதிர்கால காரியமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஆசைப்பட்டு எந்த ஒரு காரியத்துல ஈடுபடாதீங்க. நான் களிமண் ஆண்டவரை நீங்க உருவாக்குங்கன்னு அவர் கரத்துல கொடுங்க. உங்களை அற்புதமாய் அதிசயமாய் உருவாக்க பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. உங்க தேவ சித்தத்தின்படி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். டைலமால் இருக்காதீங்க, இருமணமா இருக்காதீங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை உங்க திரு சுத்தத்தின்படி நடத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. தேவன் மகிமைப்படுவார், வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுவார். God bless you.